பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின் போது கிட்டத்தட்ட 80,000 கோடி மதிப்புள்ள தங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இந்தியாவிற்கும் இடையிலான என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின் பொழுது கிட்டத்தட்ட 80,000 கோடி மதிப்புள்ள தங்க படிவுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல தற்பொழுது நிலவக்கூடிய நிதி பற்றாக்குறைக்கு இந்த தங்க படிவுகள் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தங்க படிவிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுப்பதற்கான ஒரு மும்பரமான வேலையில பாகிஸ்தான் அரசு தற்பொழுது தீவிரமா ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய இமயமலையில இருக்கக்கூடிய தங்க துகள்களை தான் சிந்து நதியானது கடத்தி கொண்டு பாகிஸ்தான்ல தற்பொழுது தங்க படிவங்களா குவிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி புவியியலாளர்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுது. வரலாற்று ரீதியாகவே தனக்குள்ள பல இயற்கை வளங்களை சேமிச்சு வச்சிருக்கக்கூடியதுதான் சிந்து நதி. இந்த வகையில தற்பொழுது இமயமலையில இருக்கக்கூடிய தங்க படிவங்களை கொண்டு போயிட்டு இப்ப பாகிஸ்தான்ல குவிச்சு வச்சிருக்கு. இந்த செய்தி அந்த பாகிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் அந்த இடத்திற்கு போயிட்டு தங்கங்களை எடுக்க பார்த்திருக்காங்க. இதை அறிந்த பாகிஸ்தான் அரசு இந்த விஷயத்துல தலையிட்டு யாருமே எங்களுடைய அப்ரூவல் இல்லாம தங்கத்தை எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவான ஒரு திட்டத்தையும் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிதியாண்டுல பாகிஸ்தான்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை பொருளாதாரத்துல மிகப்பெரிய தாக்கத்தை உருவாகி இருக்க நிலையில பாகிஸ்தான்ல தங்க இருப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பொருளாதார ரீதியா பாகிஸ்தான மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல வழிவகை வகுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டினுடைய அரசும் எதிர்பார்க்கிறாங்க. பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கும் பாகிஸ்தானிற்கு இயற்கையே வழிவகை செய்யுது அப்படிங்கிற மாதிரியும் அந்த நாட்டு மக்கள் தற்பொழுது நம்பவும் துவங்கி இருக்காங்க.